Good morning, sir. நாங்க வந்து, I mean, as you know, we are from Lanson. I'm Lanka, and that's my son. So together we are Lanson, and நாங்க வந்து உங்களுக்கு, you've been our customer for more than 25 years. Yes, since beginning. Since beginning. Which year you remember? 2000. 2000 நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிஸ் நீங்க எடுத்தீங்க நம்ம கிட்ட. இப்போ லேட்டஸ்டா ஒரு லெக்ஸஸ் வந்து எடுத்திருக்கீங்க. ஆமா, கரெக்ட். ஸோ நார்மலா ஒரு லைஃப் டைம்ல ஒரு கஸ்டமர் வந்து 13 கார் தான் வாங்குவாங்க. அதாவது ஃப்ரம் பர்த் டு பாசிங் அவே வரைக்கும் 13 கார் தான் வாங்குவாங்க. ஆனா நீங்க ஆல்ரெடி அது வந்து பல பிராண்ட்ல டொயோட்டா வாங்குவாங்க, மாருதி வாங்குவாங்க, அதாவது ஸ்லோவா ஒன்னா மர்சிடிஸ் வாங்குவாங்க. பட் நீங்க எங்ககிட்டயே வந்து 13 கார்ஸ் மேல வாங்கிட்டீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் say thank you, and it is also a testament for the quality, durability and reliability that we have as a brand in Toyota. கண்டிப்பா. So இந்த என்ன சின்க்ரனைசேஷன்னா உங்களோட இதுவும் நாங்க வந்து உங்க கஸ்டமர்ஸ் 1965ல இருந்து நாங்க உங்க கஸ்டமர்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவுக்கு வந்து அங்கதான் வாங்கினாங்க, எனக்கு வந்து என் கல்யாணத்துக்கு அங்கதான் வாங்கினாங்க, என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வாங்கினோம், பிளஸ் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு இங்க தான் வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 4 ஜெனரேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச 4 ஜெனரேஷன்ல இருக்கு. 100% ஒரு பல ஜெனரேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட உங்ககிட்ட. நிச்சயமா. So I wanted to draw some parallels between Nalli quality and Toyota quality. நம்மளோட இது உங்களோட டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி பத்தி நிறைய கேள்விப்பட்டோம். நீங்க ஏதாவது உங்க குவாலிட்டி ஃபோக்கஸ் பத்தி என்ன சார் சொல்ல முடியும்? இப்போ நம்ம உங்க மேனுஃபேக்சரிங் உங்க அதாவது இப்போ 1928 நாங்க சென்னைக்கு வந்தது. 1930ல தான் டொயோட்டா ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்துல வந்து வீவிங் மட்டும் நடந்துட்டு இருந்தது. சாரீஸ் எங்க தாத்தா ஒருத்தர் தான் இருந்தார் அப்போ. பட் ஆனால் குவாலிட்டி, அதாவது அந்த ஊரில் 2-3 இன்சிடென்ட் சொன்னேன்னா உங்களுக்கு அது புரியும். வந்து அப்போ 1906 எல்லாரும் அங்க காஞ்சிபுரத்தில் எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன செட்டில்மெண்ட் இருக்கும். அங்க பூரா எல்லாம் வியூவர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல வியூவர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு என்ன மனசில் படுத்து 1906ல மெயின் ரோடுக்கு வந்தார். அதுக்கு காரணம், ரீசன் எனக்கு தெரியும். ஒருத்தர் வியூவர் செட்டி ஸ்ட்ரீட்னு, அது வந்து கனெக்டிங் பிக் காஞ்சிபுரம் அண்ட் ஸ்மால் காஞ்சிபுரம். அதாவது பிக் காஞ்சிபுரம்ன்றது ஏகாம்பரனார் கோயில், சங்கர மடம், காமாட்சி, 10வது பெருமாள் கோயில் இருக்குது சின்ன காஞ்சிபுரம் சொன்னாங்க. அப்போ வந்த பின்னாச்சு யார் இங்கேருந்து போனாலும் ஒரு சேரீ வாங்கணும்னு. ஏன்னா நம்ம காட்சி போனால் அடுத்தது காட்சிப்பட்டு வாங்கணும்னு சொல்கிற மாதிரி. அப்போ என்ன சொன்னால் மெயின் ரோட்லேயே ஒருத்தர் இருக்கார் சின்னசாமின்னு, குவாலிட்டி நல்லா இருக்கா, நம்ம அங்கேயே வாங்குவோம் அப்படின்னு. அப்போது அந்த மாதிரி இருந்துட்டு வந்தபோது என்னாச்சுன்னா எல்லாம் கடவுளால் நடந்தது. இது ஒருத்தர்கிட்ட திறமை இருந்தால் கூட அது தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அப்போ 1911ல் இந்தியாவுடைய கேபிட்டல் அது வரைக்கும் கல்கட்டா இருந்தது, அது டெல்லிக்கு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இருக்கிற ராஷ்டிரபதி பவன், அப்போ வைஸ்ராய் மாளிகைன்னு. அப்போ இவங்க கார்னேஷனுக்காக கிங் ஜார்ஜ் V கூப்பிட்டு இருந்தாங்க. கிங் ஜார்ஜ் V காலத்தில் தான் கார்னேஷன் வந்து இங்கிலாந்துக்கு வெளியில் நடந்து ஒரே இன்சிடென்ட் தான், முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. வந்தபோது அந்த கார்னேஷன் ஃபங்க்ஷன் அங்கே நடந்தது. அப்போது அவர் இங்கே சென்னைக்கு மாதிரி தான் இருந்தது. இங்கே சர்பிட்டி தியாகராஜ செட்டியார் இருக்கார் இல்லையா, அவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்க ஃபார் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸ். அவர் இன்வைட் பண்ணால் நீங்கள் வரணும்னு. சரி வரேன்னு ஒத்துண்டார். அவருக்கு ஏதாவது ஹானர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு என்ன சொல்கிறது ரிசப்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி, இப்போ நீங்கள் ஃப்ளவர் பஸார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்துக்கலாம், அவருடைய ஸ்டாச்சு இருக்கும். அப்போ 1911 விசிட்டுக்காக வச்சு, சரி அவர் கையில் நம்ம ஞாபகார்த்தமாக அதை எடுத்து போகணுன்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஒரு அங்கோஸ்தர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. வந்தபோது அங்கே காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் PS கன்சாம் சார், அவர் கிட்டத்தட்ட 2000 ரூம்ஸ் அந்த காலத்துல இருந்து. எங்கள் தாத்தாக்கிட்ட ஒரே ரூம் தான் இருந்து. வந்து இது மாதிரி இருக்கு, எம்பரர் வராது, அவருக்கு ஏதாவது ஆனர் பண்ணணும், அதுக்கு அவர் ஒன்று நெச்சு கொடுக்கணுன்னாங்க. அவர் சொன்ன நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன், ஆனால் குவாலிட்டி என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தூரம் ஒரே ஒருத்தர் இருக்கார் சின்னசாமி, இப்போ நான் எங்கள் மேனேஜர் கூட அனுப்புகிறேன் அவர்கிட்ட, ஏன்னா சக்கரவர்த்தி போகிறதுனால அவருக்கு வந்து இப்படி குவாலிட்டி இருக்கணும், அவர்கிட்டையும் கொடுங்கன்னு வந்தாங்க. அப்புறம் அதுக்காக தான் ஸ்பெஷல் டிசிஷன் போட்டு அந்த பார்டர் பேர் கார்னேஷன் பார்டர் பேர் எங்கள் தாத்தா தான் நெச்சு கொடுத்தாரு. பட் அவருக்கு தெரியல, அவர் அதிக படிப்பில்லாதனால இது எவ்வளோ பெரிய கௌரவம்னு அவருக்கு தெரியல.
அதுக்கப்புறம் வந்து மேபி இப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கலாம் அல்லது டவர் ஆஃப் லண்டன்ல இருந்திருக்கலாம். அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சோடனே அது பேர் நல்லா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பின்னாடி தான் அப்போ வந்து கஸ்டம் பூரா மயிலாப்பூர்ல இவங்க வந்த டிநகர் வந்து பூரா பெரிய லேக் இருந்ததுங்க, லாங் லேக்குன்னு பேர். இங்கே ஆரம்பிச்சு லைலா காலேஜ் வரைக்கும் போகாது. அப்போ அப்படியே நடந்து போவார். இதில் எல்டாம் ஸ்டோருக்கு அப்புறம் பஸ்ஸெல்லாம் போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் தான் வருவார். அந்த ஸ்டேஷன் பேர் இப்போ கூட மாம்பழம் தான். ஏன்னா ஸ்டேஷன் கட்டும்போது டிநகர் இல்லை. அப்புறம் அப்படி கொஞ்சம் டெவலப் ஆனபோது 1923 டிநகர் டெவலப் பண்ணாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், இங்கேயே ஒரு பிரான்ச் மாதிரி, பிரான்ச்சுன்னு இல்லை, ஒரு சேல் டெப்போ மாதிரி வைக்கலான்னு மங்கேஷ் ஸ்ட்ரீட், அதாவது ஸ்டேஷன் கிட்ட இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ பெருசாக வளருன்னு அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அப்போ வந்து அதுக்கு சொல்ல அந்த குவாலிட்டி வந்து அவர்கிட்ட இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆர்டர் அவருக்கு கிடைச்சிது. அவருக்கு எப்போவுமே சொல்லுவார் குவாலிட்டி, அதே மாதிரி வந்து அப்போ இப்போதானே டிசைன்ஸ், அப்போ டிசைன்ஸ் நிறைய கிடையாது. ப்ரைஸ் ஒரு நாமினல், நமக்கு என்ன லாபம், அப்புறம் ரூபாய்க்கு வரனா லாபம்னு சொல்லுவாங்க ப்ரைஸு. அப்புறம் டைம் டெலிவரி, ஒரு தேதி சுட்டோன்னு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நாள் கூட டிலே பண்ணும். ஏன்னா டிலே பண்ண முடியாது. எங்கள் சேல்ஸ் பூராவே வெட்டிங் சம்மந்தமாக அல்லது ஃபெஸ்டிவல் தீபாவளி 30 27 கொடுத்தாங்க அந்த மாதிரி. அதனால தவறக்கூடாது. இது வரைக்கும் 97 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் இல்லை மாதிரி டிலே கொடுத்தான்னு சொல்லிட்டு மாதிரி கம்ப்ளைண்ட். அப்போ அவர் ஒத்தரே நினைச்சிருந்தாரு. ஆனாலும் இப்போ வெளியில் பல பேர் நெய்கிறதுனால நாங்கள் சொல்லிடுறோம், இந்த சில்க்கு தான் வாங்கணும், இந்த ஜரிகை தான் வாங்கணும், வெயிட் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இவங்க பார்த்து தான். தாத்தா இருக்கும்போது மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தார், எங்கள் அப்பா தான் இங்கே ரீட்டைல் பார்த்துருந்தார். அதுக்கப்புறம் இவங்க இன்னைக்கு கூட நான் பார்க்காம ஒரு சேலை கூட கவுண்டருக்கு அனுப்ப. ஏன்னா ஏதாவது தவறு நடந்து போச்சுன்னா அந்த சேல்ஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க, நல்லி தான். ஆமா, அவங்க பண்ற தப்பு நம்மளை பாதித்தனால அது மட்டும் உங்க கையில வச்சுங்கன்னு சொல்லுவாரு. ஆனால் இன்னைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு டொயோட்டாவுடைய சம்பந்தத்தை நான் சொல்லணும், அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரல, இருந்தாலும் சொல்லணும். நான் 68 78 ஞாபகம் இல்லை, ஸ்டேட்ஸ் போயிருந்தேன். அப்போ நான் பார்த்த வண்டி பூரா டொயோட்டா. ஒரே ஒரு பெஞ்ச் பார்த்தேன், ஹோல் ஸ்டேட் ஊருக்கு போனதுல ஒரு பெஞ்ச் தான் பார்த்தேன், பாக்கி பூரா டொயோட்டா தான். அதுக்கப்புறம் கேட்டேன், நான் அந்த காலத்துல நான் சின்னவனா இருக்கும்போது எனக்கு செவர்லே, பாண்டியாக், பியூக்கு, டெசோட்டோ இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். பட் அப்போ எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை, ஒரு பெரிய கார் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை. நான் ஒன்றும் சொல்லலை எங்கள் அப்பா கிட்ட. நான் ஆசைப்பட்ட காலத்தில் ஒரு பேபி ஆஸ்டன் வச்சுருந்தோம், அந்த காலம்னு வச்சுக்கிறேன். அப்புறம் சொன்னேன், ஜெனரல் மோட்டார்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா அந்த காலத்தில். நான் சொல்ல 1964 65 லைஃப்பில் டாப் 100, இப்போ ஃபார்ச்சூன்ல இதை போடுறேன், அது மாதிரி டாப் 100 கம்பெனி, அதாவது அக்கார்டிங் டு டேர்ன் ஓவர் பார்த்தா நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸ் தான் இருக்கும். ஈவன் இவர் ராக்ஃபெல்லர் கம்பெனி கூட 4ஆவதா இருக்கும். அப்படி இருந்தபோது அப்புறம் இப்போ எப்படி இப்போ லைஃபே வரல. நம்பர் 1 in the world is Toyota. டொயோட்டா தான். அதுல கூட ஷேர் டொயோட்டா வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஈவன் ஜெனரல் மோட்டார்ஸ்ல. அப்போ ஒரு செவர்லெட் பார்க்கல, ஒரு பியூக் பார்க்கல. நான் பார்த்தது போல டொயோட்டா, இன்னும் 2 ஏதாவது ஓடின்னு இருக்கலாம். எனக்கு அது இப்படி இவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்பட்டு. ஏன்னா என் சின்ன வயசுல நான் பெரியவன் நானா, ஒருவேளை பணக்காரன் நானா, நான் ஒரு செவர்லெட் வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவ்வளோ தூரம் இப்போ பெரிய காரை தயாரிப்பு ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவங்க ஃபேமஸ் ஜெனரல் மோட்டார்ஸ் இருக்கிற ஊர்லேயே மேக்சிமம் நான் டொயோட்டோ தான் பார்த்தேன். ஸோ அப்போ சொன்னாங்க, நான் போகிற இடம்லாம் டொயோட்டோ தானே. அப்போ அவங்க ஒரு கேமரி, டொயோட்டோவில் பெஸ்ட்டு இந்த கேமரிங்க அப்படின்னு சொன்னார். சரி, அப்போ வந்து இங்கே வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது 68 இருக்கோம். அது இந்த 90ல் வந்து இது ஆனப்புறம் தான், அதாவது குளோபலைசேஷன் பண்ணப்புறம் தான் ஒவ்வொரு கம்பெனியாக இங்கே வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம இது வந்து கேமரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வாங்கினேன், அங்கே நினச்சது வாங்கினேன். 2002ல நம்ம கிட்ட கேமரி எடுத்து. ஆமாம். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு தானே எடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் யாருக்கா போனோம், 2-3 பார்சல் போய் கொடுக்கணும்னா இனோவா எடுத்து போவாங்க. ஃபேமிலியோட போய் கொஞ்சம் லக்கேஜ் நிறைய இருந்ததுன்னா அன்னைக்கு இனோவா எடுத்துப்பாங்க. அங்கே இனோவா ஒன்று வாங்கினேன். அப்புறம் இனோவா வாங்கினோம். அதுக்கப்புறம் ஆல்டிஸ் வாங்கினோம். அவ்வளோதான், சின்ன கார் வாங்கலை. ஆல்டிஸ் நிறைய 4 இனோவா வாங்கிருக்கீங்க. ஆமாம், இனோவா எல்லாம் எங்கள் பிரான்ச்சஸ் எல்லாம் கூட திருச்சியில், மதுரையிலலாம் கூட
டொயோட்டோ அங்கே சாரி அங்கே வந்து கேமரி நிறுத்துறதுக்கு அந்த ஷெட்டு போடல, அதுக்காக ஆல்டிஸ் வாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இங்கே மட்டும் நான் திருச்சிக்கு நான் போனேன் என் பர்சனல் யூஸ்க்கு எனக்கு கேமரி தான் ஒன்று, ஏபிடி தான் கேமரி வாங்கினேங்க. சரி சரி. நேற்று தான் கேட்டேன், எத்தனை வருஷம் ஆச்சு மாற்றணுமான்னு கேட்டேன். பார்க்க சார் நிறைய ஓடலை அந்த வண்டி. நான் இப்போ ஜாஸ்தி இப்போ கொரோனாக்கு அப்புறம் போவே இல்லை. அதனால் நீங்கள் வந்தால் தான் சார் வண்டி எடுக்க, மற்றபடி வண்டி ஓடலைட்டேன். பட் ஒன்றும் கம்ப்ளைண்ட் நார்மலாக ஏதாவது மெயின்டெனன்ஸ் வருதே தவிர இது வரைக்கும் கம்பெனிக்கு போய் நின்றதில்லை. எங்களுக்கும் வழியில் ஒரு ட்ரபிள் பண்ணதில்லை. ப்ளசண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. என்ன சார் ராசியாகவும் இருக்குது. சூப்பர் சார். நம்ம ஆக்சுவலா உங்க ராயல் கனெக்ஷன் மாதிரி நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எங்க வந்து நாங்க வந்து ஆக்சுவலா வி செல் அப்பளம் டு த யூகே. அது ராணி வந்து யூசஸ் அவர் அப்பளம் தான். அப்படியா? எங்க அப்பளம் தான் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ்ல இந்தியன் சைட்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ற டிஷ் வந்து நம்ம அப்பளம் தான். இங்க திருச்செந்தூர்ல இருந்து நாங்க இங்கேயும் நம்ம 2-3 ஃபேக்டரி இருக்கு. ஸோ பெரிய பாக்கியம். ஆமா. ஸோ அந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் டொயோட்டாக்கும் நல்லிக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்கு. 1930 வந்து அவங்களும் லூம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. முதல்ல டொயோட்டா வந்து ஃபர்ஸ்ட் கார் கம்பெனி இல்ல, ஆக்சுவலா இட்ஸ் லூம்ஸ் கம்பெனி. வீவிங் தான். அவங்க அந்த ஸ்பிண்டில் டிசைன் தான் இப்போ வந்து உங்க லெக்ஸஸ் நீங்க வாங்குனீங்களா, லேட்டஸ்ட் லெக்ஸஸ், அது வந்து ஆக்சுவலோட கிரில்ல பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில். அப்படியா? அந்த ஸ்பிண்டில் வந்து உங்களோட லூம்ஸ்ல இருந்து வர்ற ஸ்பிண்டில் தான். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்க குவாலிட்டி, டொயோட்டா குவாலிட்டி, உங்க டிபெண்டபிலிட்டி, அந்த மாதிரி ரிலையபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்க நல்லில வாங்கினா கண்டிப்பா அந்த த்ரெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும், வெயிட் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டொயோட்டாலையும் ரிலையபிலிட்டி இருக்கும். இப்போ லெக்ஸஸ் வந்த உடனே என்னன்னா நாட் ஓன்லி குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி, ஆல்சோ பியூட்டிஃபுல், ரெஸ்பான்சிபிள் லக்ஸரி, ரெஸ்பான்சிபிள் லக்ஸரி. அதாவது நம்ம லெக்ஸஸ் பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி லவுடா இருக்காது, பார்த்தா ஒரு மாதிரி இருக்காது. ஆனா உள்ள போனா 1930 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணது வந்து வெரி டிஃபிகல்ட். பட் கண்டினியூஸா மெயின்டைன் பண்றாங்கன்னா ஓல்ட் மணி, ஓல்ட் குவாலிட்டி, ரியல் குவாலிட்டி. ஓல்ட் குவாலிட்டி இஸ் கோல்ட் குவாலிட்டின்னு இல்லையா? அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் போத் ஆர் பிராண்ட்ஸ். ஐ திங்க் தட் வே இஸ் வெரி குட். பார்த்தா ரொம்ப பயங்கரமான டிசைன்லாம் இருக்காது டொயோட்டால கூட. நல்லில கூட ஒரு மாதிரி ஏஐ பேஸ்ட் டிசைன்லாம் இருக்காது. ஆனா அந்த குவாலிட்டி, ரிலையபிலிட்டி. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட் காமன் த்ரெட்ஸ் பிட்வீன் us. நிச்சயமா அந்த லெக்ஸஸ் வந்து அப்போ இப்போ சில பேர் அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ நான் பார்த்தது. அப்போ நினச்சி லெக்ஸஸ் அதாவது பின்னாடி அப்போ இப்போல்லாம் 90s குளோபலைசேஷன் பண்ண அது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆனப்புறம் தான் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. பார்க்க நினச்சி அப்புறம் என் கிராண்ட்சன் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னா சரி. அதில் என்ன நடந்ததுன்னா பென்ஸ் ஒன்று ரொம்ப நாள் முன்னாடி ஆசைப்பட்டான். அப்போ நான் வாங்கி தரல. அவன் என் கிராண்ட்சன் சின்னவன், இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அப்போ நான் வாங்கி தரல அவனுக்கு. அப்படியே மனுஷன் நினச்சேன் அவளுக்கு. பின்னாடி இப்போ என்ன பண்ணால் அவன் எனக்கு கிரேட் கிராண்ட்சன் கிட்ட நான் அப்பாவை லென்ஸு தாத்தாவை லெக்ஸஸ் கேட்டேன். லெக்ஸஸில் பென்ஸு அவர் வாங்கி தர மாட்டேன்ட்டாருன்னு. அப்புறம் கிரேட் கிராண்ட்சன் வந்து கேட்டான், எனக்கு இது வேணும், அந்த ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு இல்லையா, ஜிஎல்எஸ்ன்னு நான் சொல்கிறேன். சரி வாங்கலாம்டா என்ன. அப்புறம் நான் கேட்டால் முடியாதுன்னு கிரேட் கிராண்ட்சன் கேட்டோன்னு சரின்னு தரையாட்டினேன். அப்புறம் என்ன வச்சுருந்தேன், அது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். மெட்ராஸ் வந்து அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸு. அந்த வண்டி எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் கீழே தேயுது. சரி இந்த வண்டி நம்ம தப்பாக வாங்கிட்டோம், ஆசை கொஞ்ச நாள் வச்சுக்கோ, அப்புறம் வேறு ஏதாவது வண்டி வாங்கும்போது ஹைட்டு பார்த்து வாங்குன்னு சொன்னேன். அப்புறம் இவனுக்கே அதை எடுத்து போக முடியல. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் இல்லை, அது ரோடே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் வண்டி மாற்றினேன். சரிப்பா அது குடிச்சான். அவர் யார் எங்ககிட்ட வாங்கினார், அவர் லெக்ஸஸ் வச்சுருந்தார். என் வண்டி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரான். இவன் கேட்டான், இல்லைப்பா நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கல, ஃபஸ்ட்டு கார் நாங்கள் பிபி ஆஸ்டின் வச்சுருந்தேன், அதான் அவர் பணம் இல்லாதனால 1500 rupees அந்த கார், அதுதான் செகண்ட் ஹேண்ட் வாங்குது. அப்புறம் வாங்குறதெல்லாம் புது கார் தான் வாங்குறோம். மேடம் புது கார் 10 லட்சம் ஜாஸ்தி ஆகும் என்ன, ஆனாலும் பரவாயில்ல புது காரே வாங்க மாட்டார். எக்ஸலண்ட் ஷோரூம். உங்கள் இந்த கார் டெலிவரிக்கு போயிருந்தேன், எக்ஸலண்ட் பீப்புள். அதை பற்றி நமக்கு இந்த வண்டி பற்றி என்னென்ன வேணுமோ என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தேன்.
சார் நம்ம லெக்ஸஸ் ஷோரூம்ல ஒரு கனெக்ஷனும் இருக்கு உங்ககிட்ட. ஆ. நம்ம லெக்ஸஸ் ஷோரூம்ல ரூஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காஞ்சிபுரம் சாரீஸ். அப்படியா? ஆமா, எங்க ரூஃப் ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி ஃபால் சீலிங் போட்டிருக்கீங்க இல்லையா, ஆமா. நம்ம ஃபால் சீலிங் எல்லாமே காஞ்சிபுரம் சாரீஸ். ஓ, அது கவனிச்சேன். ஆமா. சோ செவர்ல பாத்திருப்பீங்க, ஆ, செவர்ல ஆமா பாத்திருக்கீங்க. ஆமா. சோ அந்த கனெக்ஷன், அதாவது ஒரு நம்ம கல்ச்சருக்கும் காருக்கும் என்ன கனெக்ஷன், கரெக்ட். அந்த கனெக்ஷனை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஊர் கனெக்ஷன் டோக்கியோ கனெக்ஷன். டோக்கியோல இருந்து லெக்ஸஸ், காஞ்சிபுரம்ல இருந்து இது. ஸோ கியோட்டோ டு காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு தீம் வச்சு கொண்டு வந்தோம் நம்ம. ஸோ நம்ம சன்னோட ஐடியா அது. ஸோ மாடர்னா இருந்தாலும் நம்ம ட்ரெடிஷனை இன்வோக் அந்த பண்ணணும். ஷோரூம் அழகா இருந்தது நான் பார்த்தது. அதாவது ஒரு யூஷுவல் மற்ற ஷோரூம் மாதிரி இல்லாமல் வித்தியா சரி, இந்த காருக்கு உண்டான ஷோரூம் இதுன்னு நான் மனுஷன் நினச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து ஷோரூம் மாதிரி நாங்க வந்து ஆக்சுவலா ஷோரூம்னு கூப்பிடுறது இல்லை. நியூ டெர்மினாலஜி பத்தி கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்து யார் வந்தாங்களோ, வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டை வந்து ஃபேமிலியா வந்தா ஃபேமிலியா எப்படி ட்ரீட் பண்ணுவோம் Correct. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரிலேஷன், கெஸ்ட் எல்லாமே நம்ம சேல்ஸ் மேனேஜர்ஸும் இல்லை நம்ம கிட்ட. பிகாஸ் வி ஆர் நாட் செல்லிங். லெக்ஸஸ் வந்து விற்க முடியாது, யூ ஹேவ் டு ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. பிகாஸ் கார் வந்து இஸ் நெவர் அ கார். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் இல்லையா, இட்ஸ் அபவுட் அ ரிலேஷன்ஷிப். கரெக்ட். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் தட் யூ யூஸ் ஒன்ஸ் அண்ட் த்ரோ இட் அவே நெக்ஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 5 years அதோட என்கேஜ்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் 25 years சில குவாலிஸ் எல்லாம் இன்னும் கொடுக்காம வச்சுட்டு இருக்காங்க அவங்க கிட்டே. ஸோ நம்ம கேட்டாலும் இல்லை, இந்த குவாலிஸ் எங்களோட ஃபேமிலியில வந்த பிறகு தான் எங்களுக்கு லக்கே வந்தது. 25 வருஷம். ஆமா, நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் கீப் இட், பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி அது சொல்லிட்டு வச்சிடறாங்க. எனிதிங் யூ வாண்ட் சார், நம்ம வந்துட்டு நல்லி எல்லாருக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நம்பர் 1. ஆமா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆமா. ரிப்பீட், எல்லாம் ரிப்பீட், ஜெனரேஷன்ஸா ரிப்பீட் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ டொயோட்டா லெக்ஸஸ் எடுத்தாலும் எங்க ஃபோக்கஸ் வந்து பியூர்லி இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு சார் எங்க கூட ரிலேஷன்ஷிப்? முதல்ல இருந்து எடுத்ததுல அந்த அங்க எங்களை அட்டன் பண்றவங்க, அதாவது வாங்கும்போது அதை பத்தி தெரியணும் இல்லையா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது இதெல்லாம் டீட்டெயிலாக நான் கொஸ்டினே கேட்கறதுக்கு அவசியம் இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, வந்த கார்லாம் ஓடிட்டே இருக்கு, சர்வீஸ் தான் போதே தவிர வேற எந்த காரணமும் இந்த மிஸ்டேக்கு இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போனதில்லை. சர்வீஸ் போகும்போது அவங்களா எதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா ஏதோ ஒரு 2 சரி பண்ணி அனுப்புவாங்க. ப்ளஸ் எங்களுக்கு எல்லாம் ராசியாக இருக்குது, இந்த இடத்த வச்சுருக்கு. நீங்கள் அந்த சென்டிமெண்ட் எல்லோரும் இப்போ அவர் சொன்ன மாதிரி பார்ப்பாங்க, இந்த வண்டி எடுத்து போனால் ராசியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்க இடங்கள்லாம் வந்து டொயோட்டா கார் பூராவும் ராசியாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அதாவது ஒன்று வாங்கினா அடுத்தது இன்னொரு கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ரெண்டாவது, இப்போது இந்த உங்களுக்கு கேட்க நினச்சேன், இப்போ டொயோட்டோ அண்ட் லெக்ஸஸ் எல்லாம் ஒரே கம்பெனி தானே? ஆமா, ஒரே கம்பெனி தான். அதாவது சேல் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அதோட டொயோட்டோனுடைய மேனுஃபேக்சரிங் தான் லெக்ஸஸ் ஆகும். ஆமா ஆமா ஆமா. பட் லெக்ஸஸ்னு தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க. பட் பேசிக்லி குவாலிட்டி எல்லாமே சேம் தான். அது வந்து இப்போ மெர்சிடிஸ்ல வந்து சி கிளாஸ் பண்றாங்க இல்லையா, சி கிளாஸ் வந்து ஒரு லெவல் ஆஃப் மெர்சிடிஸ், எஸ் கிளாஸ் பண்ணும்போது வேற லெவல் மெர்சிடிஸ். நீங்க வந்து இன்னோவா வந்து சி கிளாஸ்ன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எல்எம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு நினைக்கலாம். அந்த லெவல் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ எக்கானமி கிளாஸ்லயும் போகலாம், பிசினஸ் கிளாஸ்லயும் போகலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் போகலாம். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெர்ஷன் ஆஃப் இன்னோவா வந்து லெக்ஸஸ். ஸோ நம்ம பிசினஸ் கிளாஸ் வந்து இன்னோவான்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ட்ரி லெவல் வந்து இப்போ நம்ம ஹை ரைடர் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் த்ரூ டு இந்தியா நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையும் இன்னோவா தான் ஓடிட்டு இருக்கு. இங்கே ஐ திங்க் மினிஸ்டர்ஸ் கூட போகும்போது சிஎம் போனார்னா பார்த்தா போகிற வண்டியெல்லாம் பார்த்தா இன்னோவா தான் இருக்கும். இவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கார் அப்போது கலைஞர் இருக்கும்போது அது அப்படியே சீட் வந்து தானாக, அந்த வண்டி பேர் என்ன? வெல்ஃபேர். அது இப்போ விக்ரம் சார், இப்போ சென்னைக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி ஒரு 100 வண்டி ஓடுது சார். கிரேட் கிராண்ட்சன் அவனுக்காக தான் இந்த கார் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா. 8 வயசு இருக்கும், சிஎம் விட்டு போயிட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தோம். இந்த போது ஒரு கார் போச்சு. அது என்ன கார் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இவன் தூரக்கு வரும்போது அது அவன் சொன்ன வெல்ஃபேர் தான். அப்புறம் பின்னாடி பார்த்தா வெல்ஃபேர் போட்டு உனக்கு எப்போ தெரியும்னு கேட்டேன்.
நான் ஒரு புக்கு உங்க ஆபீஸ் போனபோது கொடுத்தாங்க, ம், இந்த வெல்ஃபேர் அது அவங்ககிட்ட கொடுத்தாங்க. கார் தான் பிடிக்குமே, அந்த கதில் நான் பார்த்தேன், அந்த போட்டோ பார்த்தேன். என்ன சார் எனி அட்வைஸ் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் சார்? ஃபார் உங்களோட அட்வைஸ் வந்து நம்ம உங்களுக்கு கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் இருக்கு. I just got my grand daughter now. What is your advice for my son to carry forward? நான் என் அனுபவத்துல என்னோட என் பிள்ளைங்க கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. அதை விட கிராண்ட் சன்ஸ் கிராண்ட் டாட்டர்ஸ் இன்னும் கெட்டிக்காரங்களா தான். நாம தான் அவங்க கையில் கற்றுக்கணும் தவிர நம்ம அட்வைஸ் பண்ணுற நிலையில் இல்லை. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த காலத்தை இந்த ஒரு கடை எங்கள் கிராண்ட் ஃபாதர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு இந்த கடையை விட்டு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறேன். வெளியில் ஜாஸ்தி போக மாட்டேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போடுறது. அதனால பிரான்ச்சஸ் என்னால் ஆரம்பிக்க முடியல. அப்படியும் திருச்சி ஒன்று, மதுரை ஒன்று, 3 கடை நான் பார்த்துட்டு இருக்கேன். என் சன்னு வந்து 40 கடை ஆரம்பித்தான். இந்தியாவில் 30, ஃபாரினில் 10. எனக்கு பயம், அது மாதிரி பிரான்ச்சஸ் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கூட லண்டன் போயிருக்கான், அதை முன்னாடி கொஞ்சம் இடம் கிடச்சது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அதை வந்து ஏதாவது நான் சொல்லி கொடுத்தேன்னா இந்த 1 போதும் 2 போதும், அதுக்கு மேலே உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். அதனால நான் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட. அப்போ அவனை இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன் சரிப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க நிலையில் நான் எல்லாம் கற்றுக்கூடிய நிலையில் இருக்கும். கிராண்ட் டாக்டர் வந்து இதில் படித்தா, ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தா, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. அவள் படித்து முடித்த உடனே என்னாச்சு, என் சன் இங்கே வந்துடுன்னு சொல்லியிருந்தான். ஏன்னா ஆன்லைன் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியல. அப்போ வந்து படித்து முடிச்சுட்டு மெக்கானிக்கல் எடுத்திருந்தாங்க. 3 இயர்ஸ் அங்கே இருந்தா. அதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு வந்துடுமா அப்படின்னா வந்துட்டேன். வந்துட்டு இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆன்லைனில் இதை விட பெரிய ஆள், அது பூரா ஸ்டாக் வச்சுட்டு ஒரு 15 lakhs 20 lakhs டேர்ன் ஓவர். இன்னும் இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ கம்மி டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா எங்கேம்மா சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே தான் அந்த உட்காரன்னா என் சன் சொன்னான். அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இது வந்து நீ எப்படி ரீட்டைல் ஃபுல்லாக இருந்து பார்க்குறியோ அது இதையும் ஃபுல் டைம் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து என்ன பண்ணால் அவங்க நல்ல வீட்டு பக்கத்தில் இடம் கிடச்சிது. அவருக்கு 140 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 3 பேர் அமெரிக்கன்ஸு. அந்த 15-20 lakhs இருந்ததை அப்போ இது கொரோனா ஆரம்பிச்சுடுது, 60 crores கொண்டு போனான். அப்புறம் இப்போ 120 crores பண்ணான். இப்போ அவ்வளோ தைரியமெல்லாம் எம்பிள்ளை கூட இல்லை. அதனால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கெட்டிக்காரனாக இருக்காங்க. இப்போது இவன் கிரேட் கேன்சர் அதோட கெட்டிக்காரனாக இருப்பான். கண்டிப்பாக. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணவே வேணாம், அவங்க பண்ணுறத பார்த்து நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சூப்பர், சூப்பர். நிச்சயமா சார், நிச்சயம். சிவானா சென்ட்ரி நெக்ஸ்ட் டொயோட்டா வெஹிக்கிள் என்ன பாக்குறீங்க? அடுத்த டொயோட்டா எப்போ வாங்க போறீங்க? வாங்க வேண்டியதுதான். கேமரி இப்போ நேற்று புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், அது வாங்கணும். என் வண்டிக்கு ஒன்று மாற்றலாம் நினச்சிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ நான் சுவாமிஜி கிட்ட பேசியிருந்தேன் ராமகிருஷ்ணா மட்டில். சுவாமிஜி இப்போ கேமரியை கொண்டு வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி, நேரம் வந்துட்டு எல்லாம் ரைடெல்லாம் போயிட்டு வந்தார். வேலை கேட்டிருக்காரு. 63 அது ஏதோ ஒரு வேலை சொல்லியிருக்காங்க. அவ்வளோ காஸ்ட்லி மட்டுக்கு வேணுமா சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறேன்ட்டாரு அவங்க வந்த சேல்ஸ்மேன் கிட்ட. அப்போ என் விட்டு சொன்னார், அவ்வளோ பெரிய கார் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னாரு. ஒன்று வச்சுக்கிறேங்க சார் அப்படின்னேன். இது வச்சுருக்கார், இனோவா ஒன்று வச்சுருக்கார். அப்புறம் இன்னொன்று அதாவது இந்துஸ்தான் பெட்ரோல் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இனோவோட கொஞ்சம் பெருசு ஒன்று இருக்கு, பேர் மறந்துட்டேன். அது வச்சுருக்காரு. அது 2 டொயோட்டோ. அப்புறம் இதுவும் டொயோட்டோ வரட்டுமே நினச்சேன். அவர் இல்லை சின்ன வண்டி இதை வச்சுருந்த எலக்ட்ரிக் கார், அது எனக்கு போதுமானாரு. அது மாதிரி இந்த வண்டி வந்து முதல்ல வாங்கிட்டா அது நம்ம வாங்கலாம்னு நினச்சேன். அவர் எனக்கு போதுமா, 2 blessings இருக்குது, அந்த வண்டியை நல்லா விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தார் என்கிட்ட ஃபோனில். நான் இப்போ இந்த ஒரு அதாவது ட்ரபிளே வர்றது இல்லை என்கிட்ட. ஓடிலாம் 5 வருஷம் 6 லெக்ஸஸ் முன்னாடி மாடல் இருந்தது இல்லையா, 6 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க லேட்டஸ்ட் நேற்று வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஒரு லெக்ஸஸ் ஓடின்னு இருக்கு, லெக்ஸஸ் கேமரி. அதுக்கு முன்னாடி ஒரு மாடல் வந்து அது இன்னும் ஓடின்னு இருக்கு. அது கிராண்ட்சன் வாங்கினேன். அவன் வந்து எனக்கு வேறு புது வண்டி ஒன்று இது உனக்கு அனுப்பிச்சிடுறேன்னா சரி அனுப்பிடான்னு. வண்டி ஓடின்னு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லை.
நான் விற்கலடா நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ம். அந்த மாதிரி இப்போ இவங்க ஏதாவது வாடான்னு என்கிட்ட கொடுத்தோம். இதுக்கு அடுத்த மாடல் அதாவது முதல்ல கொஞ்சம் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் இல்லை எப்படி ஹைபிரிடா? ஹைப்ரிட், ம். அதான் பேட்டரியில் ஓடும், ஹைபிரிட். அப்புறம் வந்து பெட்ரோல் ஓடும். அந்த கார் இன்னொரு சன்னுக்கிட்ட இருந்து ம். அவங்க கூட எனக்கு வேற வண்டி வாங்கணும்னா சரிண்ணா கொடுத்த வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்து நான் வச்சுக்கிறேன்டான்னு வச்சுக்கப்பா நான் மாற்றிக்கிறேன் சரின்னு. ஏன்னா ஒரு ட்ரபிள் வருது இல்லை, அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. Maybe you can talk about cost of ownership of our Lexus compared to G3. சரி, நீங்க நிறைய கார் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, லெக்ஸஸ் டொயோட்டால வந்துட்டு பிரைம் ஸ்ட்ரெங்த் நாங்க வந்துட்டு ஓனர்ஷிப் காஸ்ட் சொல்றோம். ஆ, கார் வாங்கும் போது செலவு பண்றது ஆர் த்ரூ த லைஃப் டைம் ஆஃப் த கார், ஆமா, சர்வீஸ் காஸ்ட், ஃபியூல் எஃபிஷியன்சி, 8 இயர் வாரண்டி இப்போ கொடுக்குறாங்க. நீங்க லெக்ஸஸ் எடுத்தீங்கன்னா ஆமாமா. 8 இயர் வாரண்டி வந்தது. அது இதான் எங்க ஸ்ட்ரெங்த் பிரைம்ல. ஸோ வித் ஆல் யுவர் தாட்ஸ் இந்த மாதிரி ஓனர்ஷிப் கஸ்டமருக்கு வந்துட்டு ஹவு டு கிவ் த பெஸ்ட் ஃபார் த கஸ்டமர், அதான் லெக்ஸஸோட டொயோட்டாவோட பண்ணுது. லெக்ஸஸ்க்கு நீங்க என்னென்ன குவாலிட்டி சொல்றீங்களோ அத்தனை மாடலையும் இருக்கு. உங்களுக்கு என்ன, நான் ஆர்டிஎஸ் வச்சிருக்கேன், கேமரி வச்சிருக்கேன், லெக்ஸஸ் வச்சிருக்கேன். அதாவது ட்ரிபிள் ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து ஓனருக்கு எதிர்பார்க்கறது அது பாட்டு ஓடிட்டு இருக்கணும், பெட்ரோல் மட்டும் போடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வண்டி எங்கிட்ட இருக்கு. ஒரு நாள் எங்கே வயல் இருந்தது இல்லை, வெளியில் போனதாகட்டும் இங்கே இருந்த போதும் வயல் இருந்ததுன்னு கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, சர்வீஸ் போகும், அவங்க சிலது கண்டுபிடிச்சி அது பார்ட்ஸ் மாற்றி அனுப்புவாங்க. அது வந்து மேக்ஸிமம் 100% இது கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் சொல்லுவேன். வண்டி வாங்கியிருக்கு அது பாட்டு ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கு. அப்புறம் பல பிரான்ச்சுகள் Good people like you சொன்னாதான் எங்களுக்கு நல்லது. தேங்க்யூ சார். அவ்வளோதான் சார், வேற ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா நான் வரும்போது நீங்க எங்க இருக்கேன்னு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு மனசுல, ஏன்னா எவ்வளவு பிஸியா இருப்பீங்க. நீங்களே வந்து நான் முதல்ல உங்க இவர் செந்தில் அவர்கிட்ட சொன்னேன் நான் வரேன் உங்க முதலாளி பார்க்குறேன். இல்லை சார் அவருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. கிரேட் ஆனர் டு பி வித் யூ. எங்களுக்கு எங்க கடைக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் நீங்க வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம். அது பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணணும். No, 100% your blessings for us. Thank you, sir. Thank you, sir.